என் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைக்கி நான் சொல்ல போகிறது நியூட்ரிஸ்லிம் ஸ்ப்ரவுட்டட் பொரிட்ஜ் மிக்ஸ். இதில் என்னென்னா இதெல்லாம் நம்ம மில்லட்ஸு கிரைன்ஸ் எல்லாமே ஸ்ப்ரவுட் பண்ணி அது முளை கட்டின அந்த பயிரை எடுத்து நம்ம காய வச்சு அப்புறம் கிரைண்ட் பண்ணி எவ்வளோ நியூட்ரிஷன் வேணும் இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான இப்போ என்ன பண்ணுவாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த கஞ்சியை குடிக்கலாம். இந்த கஞ்சியை குடிச்சிட்டாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு நியூட்ரிஷன் லெவலோட நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் இது. ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாமல் இருக்கிறது. அதில் இன்னும் உடல் பருமன் கூட தான் செய்யும். அதே நேரத்தில் ஹெல்த் லெவலும் நம்மளுக்கு ரொம்ப லோ ஆன மாதிரி ஒரு ஃபீல் காமிக்கும். இது எனர்ஜியும் இருக்கும், நியூட்ரிஷன் லெவலும் உங்களுக்கு கிடைக்கும், வெயிட் லாஸ் ஆகும். ஓகேங்களா? இது கூடவே நீங்கள் இந்த வெயிட் லாஸ் மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக எடுத்துக்கிட்டு ஒரு 11 o'clock மாதிரி சுண்டல் அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ், கேரட்டோ பச்சையா இல்லை வெள்ளரிக்காய் இது மாதிரி, இல்லைன்னா தயிர் இது அந்த மாதிரி மோர் அது மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வெயிட் லாஸ் பவுட்ரு. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல் ரைஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் ஸ்ப்ரவுட்டட் ஒரு 5 types ஆஃப் கிரைன்ஸ் மில்லட்ஸ் கலந்து ஸ்ப்ரவுட் பண்ணி அதை காய வச்சு அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அது இல்லாமல் சில மில்லட்ஸும் கிரைன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கலந்தது. இதில் நிறைய பேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இது எப்படி இந்த பவுடர் நம்ம வெறும் தண்ணியில் நல்லா ஸ்மெல்லே நல்லா அந்த டேஸ்ட்டுக்காக நான் மிளகு ஜீரகம்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இந்த பவுடரு. இது ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஸ்பூன் போதும். ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்து தண்ணியை கொதிக்க வச்சு அதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு சால்ட்டோ உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து ஒரு கஞ்சி மாதிரி கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் இல்லைனா 1.5 டம்ளர் குடித்தாலே போதும். சரிங்களா? இதில் எல்லாமே ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்டு, நியூட்ரிஷன் லெவலு எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. ஏன்னா எல்லாமே நம்ம பாரம்பரிய அரிசி, கிரைன்ஸ் அண்ட் மில்லட்ஸ் வச்சு செய்கிறது மட்டும்தான். ஸோ அதனால் ஆர்டிஃபிஷியலுக்காக எதுவுமே கலரிங் ஆடிங்கோ இல்லை சில நல்ல ஸ்மெல் கொடுக்கணுன்றதுக்காக வேறு ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே இதில் மிக்சடு கிடையாது. ஓகேங்களா? சரி, ரொம்ப நன்றி நண்பர்களே. இது உங்களுக்கு தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், இன்னும் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.